பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 48வது வசனம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே 2 கூட்டத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேரை முன்னிறுத்தி. ஒன்று மண்ணானவர்கள். மண்ணானவனை முன்னிறுத்தி மண்ணானவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்துக்குரியவரை முன்னிறுத்தி வானத்துக்குரியவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார் மண்ணானவன்? அதற்கு முந்தின வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அதாவது ஆதாமையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கூட்டத்தாரை குறித்து இங்கே காண்பிக்கப்படுகிறது. மண்ணானவன். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவர்களோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. பிறக்கிற எல்லாருமே மண்ணானவர்களாய் தான் இருக்கிறோம். ஆனால் எப்பொழுது நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோமோ, நாம் யாருக்குரியவராய் மாறிவிட்டோம் என்றால் வானத்துக்குரியவராய் மாறிவிட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். அவருடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து மண்ணானவனுக்குரிய அடையாளத்தை மாற்றி வானத்துக்குரியவன் என்கிற அடையாளம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடையவன் அவருடையவள் என்கிற அடையாளம் கொடுக்கப்படுகிறது. நாம் மாற்றப்படுகிறோம். இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? மண்ணானவனாய் காணப்படுகிறோமா வானத்துக்குரியவர்களாய் காணப்படுகிறோமா? அதை நாம் எப்படி அறிந்து கொள்ள, எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள? நம்முடைய செயல்கள் அதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். என்ன செயல்கள்? ஆதாமின் செயல் எப்படிப்பட்டதாக இருந்தது? தேவன் விலக்கினதை விரும்பினான். இயேசுவின் செயல் எப்படிப்பட்டதாக இருந்தது? தேவன் விலக்கினதை விரும்பவில்லை. ஆதாமிடத்திலே சர்ப்பமானது தேவன் விலக்கினதை பெரிதாய் கொண்டு வந்து முன்வைக்கிறான். ஆதாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான், தோற்று போனான். இயேசு கிறிஸ்து 40 நாள் ஜெபம் முடிந்த பிறகு ஆதாமிடத்திலே கொண்டு வந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாவற்றையும் பிசாசு இயேசுவினிடத்திலும் கொண்டு வருகிறான். இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே என்று அப்புறப்படுத்தினார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, முந்தின ஆதாம் தேவன் விலக்கினதை விரும்பி தோற்று போனான். பிந்தின ஆதாமாய் வந்த வானத்துக்குரியவர் தேவன் விலக்கினதை அப்பாலே போ என்று அப்புறப்படுத்தி ஜெயித்தார். நாம் மண்ணானவர்களா வானத்துக்குரியவர்களா என்பதை நம்முடைய கிரியைகள் வெளிப்படுத்துவதாக. இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் வானத்துக்குரியவன் என்று சொல்லிவிட்டு மண்ணானவனுக்குரிய காரியத்தை செய்து கொண்டிருப்பேன் என்றால் உலகம் பார்த்து சிரிக்கும். ஏன் சாத்தானை பார்த்து சிரிப்பா? இவன் நம்ம ஆளு, ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஓநாயாய் உள்ளே இருக்கிறான். வானத்துக்குரியவன் என்கிற அடையாளத்தை வைத்துவிட்டு உள்ள ஃபுல்லாக எப்படி இருக்குது? மண்ணானவனுக்குரிய செயல் இருந்து கொண்டு இருக்கிறது. சாத்தானே பார்த்து சிரிப்பான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மண்ணானவர்களாய் இருந்தோம். அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு வானத்துக்குரியவர்களை மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ரோல் மாடல் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவை முன்னிறுத்தி அவர் வைத்த அடிச்சுவடுகளை நாம் தொடரும் போது அவருடைய சாயல், அதுதான் இங்கே அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே எங்களோடு பேசி உணர்த்தின உம்முடைய சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, மண்ணான எங்களை ஆண்டவரே கிருபையாய் தேடி வந்து ரட்சித்து உம்முடையவர்களாய் மாற்றி இருக்கிறீர். உம்முடைய சாயலை அணிந்து கொள்ளுகிறவர்களாய் எங்களை தெரிந்தெடுத்த உம்முடைய அன்புக்காக நன்றி. உம்மையே பற்றி கொண்டு உம்மையே பின்பற்றி ஆண்டவரே அப்புறப்படுத்த வேண்டியவைகளை ஆண்டவரை அப்புறப்படுத்தி அப்பா ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.